ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். நம்முடைய காரியங்களின் துவக்கத்திலே நாம் காண்பிக்கின்ற ஆர்வம் அதனுடைய முடிவு வரைக்கும் நீடிக்காமல் பாதியிலே கைவிடப்படுகிறதை பார்த்திருக்கிறோம். நாம் துவக்கத்திலே எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் நாட்கள் செல்ல செல்ல குறைந்து போய் பல காரியங்களையும் நாம் கைவிட்டு விடுகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அப்படி என்றால் முடிவை நோக்கி அதிக உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் தீவிரத்தோடும் நாம் முன்னேற வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதுதான். தொடர்ந்து இந்த வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு காரியத்தை நாம் தொடங்கும் பொழுது அதன் சந்தோஷமான முடிவை நம்முடைய மனக்கண்களிலே கண்டு ஆரம்பிக்கிறோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்பிக்கை குறைந்து போய் அந்த சந்தோஷமான நினைவுகள் நம்மிலிருந்து அகன்று போய் எதிர்பார்த்த முடிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பொறுமை இல்லாதவர்களாக மாறி போய்விடுகிறோம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவனுக்கு பிள்ளையை குறித்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தும் அநேக வருஷங்கள் அவன் காத்திருந்து அந்த சந்தோஷமான ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். இடையிலே பல வருஷங்கள் கடந்து சென்றது. அவைகளிலே ஆபிரகாம் சோர்ந்து போயிருப்பார். ஒரு சாதாரண மனுஷன் என்கிற நிலையிலே அவருக்குள்ளே எத்தனை எண்ணங்கள் வந்திருக்கும். ஆனாலும் அவர் ஆண்டவர் சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற பெற்றுக்கொள்ளுகிற நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் பொறுமையோடு அவர் முன்னேறி சென்றார். அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். காரணமில்லாமல் அவனுக்கு வந்த தீங்கு, வேதனைகள், துன்பங்கள், அவப்பெயர்கள், இழப்புகள் இவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய பொறுமையை குறித்து வேதமும் சாட்சி கொடுக்கிறது. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். யோபு கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தபடியினால் அவரும் ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான, ஆச்சரியமான முடிவை கண்டார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே ஒருவேளை இதை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தோடும் எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் துவக்கின காரியத்திலே நாட்கள் செல்ல செல்ல மகிழ்ச்சியான முடிவை காண முடியாமல் நம்பிக்கை இழந்து போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை அந்த முயற்சியை கைவிட்ட நிலையில நீங்கள் காணப்படலாம். ஆபிரகாம் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தான். அவனுடைய ஓட்டத்தினுடைய துவக்கத்தை பார்க்கலும் அதனுடைய முடிவு பெருமகிழ்ச்சி உள்ளதாய் இருந்தது. யோபின் வாழ்க்கையில வந்த மிகப்பெரிய இழப்பும் கஷ்டமும் சில காலம் அவர் பொறுமையோடு காத்திருந்த பொழுது ஒரு வசந்த காலத்தை போல மாறிவிட்டது. பெருமையுள்ளவனை பார்க்கலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள், வெற்றி காண்பீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். தங்கள் காரியத்திலே ஒரு மகிழ்ச்சியான எதிர்பார்ப்போடு துவங்கி நாட்கள் செல்ல செல்ல முடிவை காண முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு மகிமையான முடிவை கொடுக்கும்படி இந்த காலை வேளையில நீர் பேசி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பொறுமை இழந்து போய் காணப்படுகிறவர்களுக்கு நல்ல பொறுமையையும் நம்பிக்கையையும் தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.